أعوذ بالله من الشيطان الرجيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. ما زال نور محمد متنقلا في الطيبين الطاهرين ذوي الأولى. يا ربنا يا ربنا يا ربنا يا رب صل على النبي محمد حتى لعبد الله جاء مطهرا وبوجه آمنة بدا متهللا. يا ربنا يا ربنا يا ربنا يا رب صل على النبي محمد. وأحسن منك لم تر قط عين وأجمل منك لم تلد نساء. يا ربنا يا ربنا يا ربنا يا رب صل على النبي محمد. خلقت مبرأ من كل عيب فإنك قد خلقت كما تشاء. الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما. صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. لا إله إلا الله محمد رسول الله. திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமினீன்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள். நாம் கொண்ட ஈமானை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா கபூல் செய்து கொண்டான் என்பதற்கான அடையாளம் என்னவென்றால் அல்லாஹ் தபாரக வ தஆலா அல் குர்ஆனுல் கரீமில் சூரத்துல் ஃபத்ஹ் ஷரீஃபில் சூரத்துல் ஃபத்ஹ்ல ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா தெள்ளத் தெளிவாக ரப்புல் ஆலமீன் இர்ஷாதாத் செய்கின்றான். அல்லாஹ் பயான் செய்கின்றான். லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமானில் இஸ்திகாமத்தாக விட்டார்கள் என்பதற்கான அடையாளம் என்ன? வதுஅஸ்ஸிருஹு ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலாவின் ஹபீபுல் ஆலமான
தாஜுல் அன்பியாஇ வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்த வஅல நாயக கோமானி ரிசாலத்துல் கரீமை ஈமான் கொண்ட மூமினீன்கள் கல்புல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமான கொண்டு வந்து சேர்த்துட்டான் நம்முடைய கல்புலங்கிறதுக்கு அடையாளம் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமினீன்கள் செய்யக்கூடிய முதன்மையான அமல் எதுவா இருக்கும்? வதுஅஸ்ஸிருஹு அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கௌரவிப்பார்கள். மாஷா அல்லாஹ் வதுஅஸ்ஸிருஹு ரசூலுல்லாஹ் போய் நம்ம கௌரவிக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வால் கௌரவிக்கப்பட்டவங்க. அங்க அசல் விஷயம் என்னன்னா ரசூலுல்லாஹ் கௌரவிக்கிறோங்கிற பேர்ல அல்லாஹ் நம்முடைய கண்ணியத்தை உயர்த்துறான். மாஷா அல்லாஹ். அதாவது மாபாவி தீபாவிகளான நம்மிலிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இருளை அகற்றி நாயக கோமானை கௌரவிக்கிறோங்கிற பேர்ல நாம் ஒளிபெறுகிறோம். மாஷா அல்லாஹ். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமான் கர்பல தாখিল ஆகிருச்சுங்கிறதுக்கான அலாமத் அடையாளம் என்ன? வதுஅஸ்ஸிருஹுங்கிற இந்த ஆயத்து ஷரீஃபுக்கு அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகத்துடைய அஹ்லு பைத் அத்ஹார் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய இமாம் ஹனஃபி, இமாம் மாலிகி, இமாம் ஷாஃபி, இமாம் ஹம்பலி எல்லாருக்கும் மாஷா அல்லாஹ் ஷைഖுல் ஆதமான, எல்லாருக்கும் முர்ஷித் முரப்பியான, எல்லாருக்கும் ஹாதியான இப்னு ரசூலுல்லாஹி சையதுனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் என்ன வதுஅஸ்ஸிருஹுங்கிற இந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய இர்ஷாது தய்யிபாவுக்கு இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் தஷ்ரீஹாத் செய்றாங்க. வதுஅஸ்ஸிருஹுக்கு மானா என்ன? வதுஅஸ்ஸிருஹு மாஷா அல்லாஹ் என்ன? நாயகத்தை கௌரவிக்கிறது, ரசூலுல்லாஹ் கௌரவிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போற்றி புகழ்ந்து வாழ்த்தி நாயகத்தை கௌரவிக்கிற அந்த ஹுலுக்கு யாருக்கு உண்டாகும் சொன்னா மூமினீன்களுக்கு மட்டும்தான் அது உண்டாகும். ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய மதுஹ் ஷரீஃப் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு செய்யறான்னா அதோடைய அடையாளம் என்ன? அல்லாஹ் நம்முடைய கல்புல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய ஈமானை ரப்புல் ஆலமீன் நம்முடைய கல்புல ஜொலிக்க செய்திருக்கின்றான் என்பதுடைய அடையாளமாகும். மாஷா அல்லாஹ் நமக்கு நிரந்தரமாக அந்த பாக்கியத்தை தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய அஹலுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ கர்ரம் முதவால்லம் மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃபுடைய ஒளிமயமான நபியுன் நூரை நான் பக்கத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். மாஷா அல்லாஹ் நபியுன் நூறுல மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு நொடியிலும் உள்ள அந்த நூறானியத்தை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. காரணம் மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌலிதுல் கரீமுடைய மீலாது ஷரீஃபுடைய கொண்டாட்டங்கள், மீலாது ஷரீஃபை கௌரவிக்கிறது, மீலாது ஷரீஃபுக்கு செலவு செய்கிறது, மீலாது ஷரீஃபை கண்ணியப்படுத்துறது. மாஷா அல்லாஹ் என்ன அது யாருடைய பிரதானமான குலுக்கா இருக்கும்? மூமின்களுடைய பிரதானமான குலுக்கா இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான பரம்பரை நமக்கெல்லாம் தெரியும். நாயகம் அவர்கள் குறைஷி குலத்துல ஹாஷிம் குடும்பத்துல பிறந்தவங்கன்னு சொல்லி குறைஷ், இந்த குறைஷுடைய அசல் பேர் என்ன? ஃபிஹர். குறைஷ்ங்கிறது என்ன? லகபு. மாஷா அல்லாஹ் குறைஷுடைய அசல் பேர் என்ன? ஃபிஹர். ஃபிஹர் ஃபா
ஃபிஹாரா ஃபிஹருடைய புள்ள காலிப், காலிபுடைய புள்ள லுவை, லுவையோட புள்ள காபு, அப்படி சில்சிலா வருது. நாயகத்துல நஸ்பு ஷரீஃப் வருது. குறைஷி சொன்னோம்ல, குறைஷிங்கிறது என்ன லக்கபு மாஷா. எப்படி அப்துல் முத்தலிப் லக்கபு மாஷா. ஒரிஜினல் பேர் என்ன? ஷைபத்துல் ஹம்த். அப்துல் முத்தலிப் நாயகத்துடைய அசல் பேர் என்ன? அசல் இஸ்மு ஷரீஃப் ஷைபத்துல் ஹம்த் மாஷா. அப்துல் முத்தலிப்ங்கிறது லக்கபு மாஷா. அது மாதிரி குறைஷிங்கிறது என்ன? லக்கபு. அந்த லக்கபு தான் குடும்பத்துக்கு வந்துருச்சு பேர். புரியுதா? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்லயே என்ன அந்த புனிதமான குடும்பத்தை பத்தி லீலாஃபி குறைஷ்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆன்ல வந்த குடும்பம் ரசூலுல்லாஹ்வுடைய திருக்குடும்பத்துடைய பேர் குர்ஆன்ல இருக்குது மாஷா. குறைஷ் மாஷா. இப்ப குறைஷுடைய அசல் இஸ்மு ஷரீஃப் என்ன? ஃபிஹர் மாஷா. அதாவது இந்த குறைஷ்ங்கிற பேருள்ள ஃபிஹர் இருக்கிறால, ஃபிஹர் ரலியல்லாஹு அன்ஹு வலிமார்கள் நம்மள அவுலியாக்கள் மாஷா அல்லாஹ். ஃபிஹர் அவங்க எல்லா வெள்ளிக்கிழமை ராத்திரியும் எல்லா லைலத்துல் ஜுமாவுடைய எல்லா இரவுலையும் காபத்துல்லாஹ் ஷரீஃபில் வச்சு மாஷா அல்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீம் மஜ்லிஸ் நடத்துவாங்க மாஷா. புரியுதா? நாயகத்துடைய மௌலிதுல் கரீம் மாஷா அல்லாஹ் என்ன ஃபிஹர் எங்க வச்சு நடத்துவாங்க? காபத்துல்லாஹ் ஷரீஃபில் வச்சு நடத்துவாங்க மாஷா. ஃபிஹருக்கு எப்படி தெரிஞ்சுன்னு எந்த பைத்தியக்காரனா என்ன கேட்டான்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மாஷா அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமோட கௌமுக்கு சொன்னாங்க, முபஷ்ஷிரம் பி ரசூலி யஅதி மின் பஅத் இஸ்முஹு அஹ்மத். சொன்னது யாரு? ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம். விளங்குதா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒப்பற்ற உயர் பெரும் மகா பெருமைக்குடைய இவ்வுலக வருகையை மாஷா அல்லாஹ் என்ன அகில உலகமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. நான் எப்போ வருவாங்கன்னு சொல்லி மாஷா அல்லாஹ். விளங்குதா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உம்மத்துக்கு சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், முபஷ்ஷிரம் பி ரசூல் யாதி மின் பஅத் இஸ்முஹு அஹ்மதுன்னு சொல்லி மாஷா. விளங்குதா? அதுக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்களுடைய உம்மத்துக்கு. யாருக்கு? மூசா நபியுடைய உம்மத்துக்கு. அதுக்கு முன்னாடி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரப்புள்ள. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ள இஸ்ஹாக் நபி, இஸ்ஹாக் நபியுடைய புள்ள யாக்கூப் நபி, யாக்கூப் நபியுடைய புள்ள யஹூதா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரதர் யஹூதா. புரிஞ்சா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மக்களை எல்லாம் வச்சு மாஷா அல்லாஹ் பயான் செஞ்சுட்டாங்க. யஹூதா மாஷா அல்லாஹ் தன்னுடைய சந்ததிகள், யஹூதாக்கு நிறைய புள்ள, யஹூதாவுடைய பிள்ளைகள் தான் யஹூதிகள். அதான் யஹூதின்னு சொல்றோம். புரிஞ்சா? யஹூதா மாஷா தன்னுடைய அவுலாதுகளுக்கெல்லாம் பயான் செய்தாங்க. எந்த அளவுக்கு? அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும் குர்ஆன் சொல்லுது மாஷா. தான் பெத்த பிள்ளைகளுடைய கேரக்டர்லாம் எந்த அளவுக்கு ஒரு அம்மா அப்பா பேரண்ட்ஸ் தன்னுடைய சைல்ட்ர கேரக்டர்ஸ் ஒரு பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலா மாலுமாக்கு வச்சிருப்பாப்லையோ அதை விட ஜாஸ்தியா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்சாஃபுல் ஜமீலாவை பத்தி என்ன யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கேட்ட அக்பார் தைபாவை எல்லாம் யஹூதா தன்னுடைய மக்களுக்கு பயான் செஞ்சுட்டு போயிட்டாப்புல. அது வடிவடியா வந்துகிட்டே இருந்துச்சு. குர்ஆன் சொல்லுது மாஷா. அப்ப தாரணி போற்றும் தண்ணியை ரெட்டற தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீமுடைய இஸ்திக்பால் நம்ம மஜ்லிஸ் என்ன மாஷா அல்லாஹ் இஸ்திக்பால் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது இஸ்திக்பால் மௌலிது ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மாஷா அல்லாஹ் உலக நம்ம என்ன சஃபர் மாசம் போற 12 ஆரம்பிச்சு அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சுட்டு இருக்கோம் மாஷா அல்லாஹ். ஒரு மாசம் ரபீல் அவளுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். உலகம் படைச்சதுல இருந்து படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அல்லாஹ்வுடைய அம்பியாக்களும் அவுலியாக்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரஃபத் மௌலிதுல் கரீமுடைய இஸ்திக்பால் மாஷா. அப்ப ஃபிஹர் என்ன செய்வாங்க? குறைஷ் பேர் என்ன? ஃபிஹர். ஃபிஹர் மாஷா அல்லாஹ் எல்லா லைலத்துல் ஜும்மாவும் காபத்துல்லாஹ் ஷரீஃப்ல பெரிய மஜ்லிஸ் வைக்குவாங்க மாஷா. லைலத்துல் ஜும்மா காரணம் என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மகா கௌரவமிக்க வாலிதைனி ஷரீஃபைன் தொய்யிபைன் தாஹிரைன் அப்துல் ஆமீன் அலைஹிஸ்ஸலாமுடைய நிக்காஹ் முபாரக்கா நடந்தது லைலத்துல் ஜுமா தான். ரஜப மாசம் பெற 1 சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் சையதனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாமுடைய நிக்காஹ் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் விளங்குதா. அப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் கரீமுடைய சுல்பு தய்யிபால இருந்து உம்மு தய்யிபாவுடைய பத்ருல் கரீமுக்கு மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் எப்படி கொண்டு வரான், வெள்ளிக்கிழமை ராத்திரி தான் கொண்டு வரான் நாயகத்தை நூற. விளங்குதா. அப்ப ஃபிஹர் எந்த அளவுக்கு சாஹிபு கஷ்ஃபா இருந்துக்கிறாங்க பாரு மாஷாஅல்லாஹ். என்னைக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாபா நாயகத்துடைய ஒளிமயமான சுல்பு ஷரீஃப்ல இருந்து ஜபஹத்துல் கரீம்ல இருந்து உம்மு தய்யிபாவுடைய பத்ருல் கரீமாவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கொண்டு வர போறானோ, பின்னாடி நடக்க போது சம்பவம், ஒருமயமான சம்பவம். அந்த நாளை முன்கூட்டியே இக்ராம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாளை முன்கூட்டியே மஜ்லிஸா நடத்தினது அவங்க தான். யாரு? ஃபிஹர். புரிஞ்சா? ஃபிஹருக்கு முன்னாடி எத்தனையோ நாயகத்தரி ஆபா அஜிதாதெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க பேரெல்லாம் மாஷாஅல்லாஹ் அந்த கபீலாவுக்கு வரல. ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதுல் கரீம் கொண்டாடின பரக்கத்தை கொண்டு கியாமத் வரையிலேயே குறைஷும் குர்ஆன்லயே குறைஷ்ங்கிற பேர் வந்துருச்சு மாஷாஅல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? அவங்களுக்கு முன்னாடி மாஷாஅல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ்வுடைய ஆபா எல்லாம் அஜிதாத் எல்லாரும் அவுலியாக்கள் தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நாயகம் வரைக்கும் யார் நபி வரல. புரியுதா? எல்லா அம்பியாக்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷஜர்ல தான் வந்தாப்புல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய புள்ள அத்னான்ல ஆரம்பிச்ச விலாயத்து சையதுனா அப்துல்லா நாயகம் வரையில் எல்லாரும் அவுலியாக்கள் தான் மாஷாஅல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அத்னான் முதல் வலியில்லா நாயகத்தரி ஆபாஜிதாதன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாடி மாஷாஅல்லாஹ். அதுக்கு முன்னாடி உண்டு அவுலியாக்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நஸல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிபுத்துல் கரீம் பேரப்புள்ள யார்? ஹஜ்ரத் அத்னான் ரலியல்லாஹு தஆலா அவங்கள ஆரம்பிச்சு சையதுனா அப்துல்லா நாயகம் அலைஹிஸ்ஸலாம் வரையில எல்லாரும் அவுலியாக்கள் மாஷாஅல்லாஹ். ஆனா அத்னான்ற பேர் வரல அந்த குடும்பத்துக்கு. விளங்குதா? அத்னான்ற பேர் வரல. யாரு பேர் வருது? ஃபிஹர் பேர் வருது. அத்னானுக்கு ஏறத்தாழ என்ன ஒரு 10 பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளை பின்னாடி வர்றா. அத்னானுக்கு பிறகு எப்படி ஒரு 10 வாரிசுக்கிட்ட வரும். விளங்குதா? அதுக்கான சபபு என்ன? எல்லாத்துக்கும் ஒரு சபபு இருக்குதுல்ல. வாத்தைனா மின் குல்லி ஷைஇன் சபபா. எல்லா காரியங்களுக்கும் ஒரு காரணம் சபபு உண்டு மாஷாஅல்லாஹ். சபபு இல்லாம இது நடக்காது. விளங்குதா? அப்போ ஃபிஹருடைய பேர் இந்த அளவுக்கு ஷுஹரத் ஆகிறதுக்கு காரணம் என்ன? ஹபீப ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீம் மாஷாஅல்லாஹ் ஃபிஹர் என்ன செஞ்சாங்க? மஷ்ஹூரா காபத்துல்லாஹ் சொல்லி பெரிய மஜ்லிஸ் நடத்துவா. விளங்குதா? புரிஞ்சா? லைலத்துல் ஜுமா வெள்ளிக்கிழமை ராத்திரி அவுலியாக்கள் மஷாயிமார்கள் ஸலவாத்துல் கரீம் மஜ்லிஸ் ராத்திபு மௌலூஸ் வைக்கலாம். காரணம் என்ன? அது சுன்னத்த குரைஷ். விளங்குதா? ஹஜ்ரத் ஃபிஹர் ரலியல்லாஹு தஆலா ஃபிஹர் ஹஜ்ரத் ஃபிஹர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றா மாஷாஅல்லாஹ் காபா ஷரீஃப்ல பெரிய ஜல்சா பெரிய மஜ்லிஸ் எல்லாம் எவ்வரி ஃப்ரைடே நைட் மாஷாஅல்லாஹ் எல்லா வெள்ளிக்கிழமை ராத்திரி என்ன ரஹ்மத்தல் லில் ஆலமீன் ராஹத்துல் ஆஷிகீன் முராதுல் முஸ்தாகின் ஹயாத்துல் ஆலமீன் ஹபீப ரப்பல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் ஹபீபுல்லாஹி நூருல்லாஹி ஐனுல்லாஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக கோமானுடைய மௌலிதுல் கரீமுடைய இஸ்திக்பால் மஜ்லிஸ் நடந்துச்சு. இஸ்திக்பால் மஜ்லிஸ் கபத்துல் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? அவங்கெல்லாம் பெரிய ஷாயிரிங்க. அரபியில மாஷாஅல்லாஹ் என்ன குறைஷி குடும்பம். அரபியில பல ஸ்லாங் உண்டு. அரபியில பல ஸ்லாங் உண்டு.
குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் நாசிலாக்கின அரபி எந்த அரபி? குறைஷிகள் எந்த ஸ்லாங் பேசினாங்களோ அந்த ஸ்லாங்ல தான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் நாசிலாக்கினாங்க. அரபி பாஷைக்கு உள்ள ஹுர்மத் வேற எந்த மொழிக்கும் கிடையாது, எந்த லாங்குவேஜும் கிடையாது. அதனால தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமன் அஹப்பல் அரப ஃபபிஹுப்பி அஹப்பஹும் வமன் அப்கதல் அரபி ஃபபிபுக்தி அப்கதஹும் நாயகம். ஃபமன் அஹப்பல் அரப, யார் அரபியை விரும்பினானோ அரபி பாஷையை, ஃபபிஹுப்பி அவன் என்ன விரும்பினோங்கிறாங்க ஜுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா? அப்போ அரபி பாஷையில, அரபி நஹவுல, கிராமர்ல ரொம்ப டேலண்ட், பெரிய பிரில்லியன்டானவங்க எல்லாரும் மாஷா. அதனாலதான் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீமானவன் எஜமானிமா ஆமினா நாயகத்துடைய பரிசுத்தமான மணிவயத்திலிருந்து ரப்புல் ஆலமீன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு கொண்டு வந்த உடனே புள்ளைய முதல்ல மாஷா அல்லாஹ் என்ன செய்தனா, ஜெத்த ரசூலுல்லாஹி தாஜுஸ் சாஜிதீன் செய்தனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புள்ளைய நாயகத்தை முபாரக்கான திருக்கரத்துல அல்லாஹ்வுடைய நூறான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கின உடனே மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெத்தல் கரீமுடைய திருமணத்தை பார்த்து சிரிச்சாங்க. மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அந்த நூறுடைய ஜொலிப்புல என்ன அப்துல் முத்தலிப் நாயகத்துக்கு அப்படியே இல்ஹாம் ஹாக்கு போகிருச்சு. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஅதானி ஹாதல் குலாம் அத்-தய்யிப் அல்-அர்தானி قد صاد في المهدي على الغلمان وعيده بالله ذي السلطان من حاسد مضطرم العينان أنت الذي سميت في القرآن أحمد مكتوبا على الجنان صلى عليك الله في الأحيان أحمده في السر والإعلان أنت أحمده في السر والإعلان حقا على الإسلام والإيمان. என்ன தன்வீன்ல மசனான நூன் 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 நூனா வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நூனியா பைத் சொன்னாங்க. என்ன வந்திருக்கிற அல்லாஹ்வுடைய நூறு மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அல்லாஹ்வுடைய நூறு வந்திருக்கிறதுனால நூனியா பைத் எல்லா நூன் 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 மாஷா எழுதுச்சா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் என்ன எஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மௌலிதுல் கரீம் எல்லா தாலுகாத்தை பாரு மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாத் தாஹிரா சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா இந்த ஆலமு ஷஹாதா கொண்டு வந்த உடனேயே ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த குதுஸுல் அலீமத்துல் முபாரக்கான திருக்கரத்துல வாங்கி சையதுனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நூன வச்சு என்ன நூனியா பைத்து சொன்னதுனால நாயகம் மாஷா அல்லாஹ் பத்ர் காலத்துக்கு இப்படி வர்றாங்க. அனன் நபி லா கதீப் அனபன் அப்துல் முத்தலிப் மாஷா அல்லாஹ். புரியுதா? நுக்தாவை மாஷா அல்லாஹ் மேல வச்சு பாட்டனா சொன்னாங்க, நுக்தாவை கீழே வச்சு பாய்யா ரசூலுல்லாஹ் அனன் நபி லா கதீப் அனபன் அப்துல் முத்தலிப் பாய்யா. ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதுல் கரீம் தாபா இஸ்லாம் மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதுல் கரீம் தான் என்ன இஸ்லாம். நாயகத்துடைய சீரத் தய்யிப் தான் இஸ்லாம். எழுதுச்சா? இஸ்லாம்ங்கற தீன் என்ன? இன்ன தீன இன்தல்லாஹ் அல் இஸ்லாம். இன்ன தீன நிச்சயமாக இந்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், இந்த தீன் அல்லாஹ்வுடைய தீன். இந்த தீனை ஃபாலோ அல்லாஹ்வுடைய தீனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய தலபு செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய ஒரு அபுது என்ன செய்யணும்? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தீனை ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுற ஆள் என்ன செய்யுங்க? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சீரத் தய்யிபா பார் மாஷா அல்லாஹ் அதை ஃபாலோ பண்ணுங்க. விளங்குதா? புரிஞ்ச? அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃப்ங்கிறது அல்ஹம்துலில்லாஹ் என்ன
அது சய்யிதுல் அமால், எல்லா அமல்களுக்கும் ராஜ அமல் மாஷா. அதை விட அல்லாஹ்க்கு பிரியமான அமல் ஒரு ஒண்ணும் கிடையாது. அதை விட அல்லாஹ்க்கு பிரியமான அமல் என்ன? ஒண்ணும் கிடையாது மாஷா அல்லாஹ். வேற ஒரு அமலும் கிடையாது மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதுல் கரீமை இக்ராம் செய்யறது, தாதீம் செய்யறது, கௌரவிக்கிறது அவ்வளோ பெரிய மகா விசேஷமான அமல் மாஷா. மகா விசேஷமான. அதனாலதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய நம்முடைய இமாமின்கள், ஹனஃபி இமாம், மாலிகி இமாம், ஷாஃபி இமாம், ஹம்பலி இமாம், நமக்கு அதை என்ன தர்கீப் செய்யறாங்க, ரக்பத் செய்யறாங்க மாஷா. அதுல ரக்பத் செய்யறாங்க மாஷா. அஹ்லுஸ் சுன்னத் ஜமாஅத் கொள்கைக்கு மாற்றமான ஜபரியாக்கள், கத்ரியாக்கள், ஹாரிஜியாக்கள், முஅத்தஸிலாக்கள், வஹாபியாக்கள், ஷியாக்கள், இவன் யார் என்ன செய்ய மாட்டான்? ரசூலுல்லாஹ்வுடைய மௌலித் மீலாதை கொண்டாட மாட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது சரி ஒருத்தர் கொண்டாட, ஜபரி கொண்டாட மாட்டான், கத்ரி கொண்டாட மாட்டான், முஅத்தஸிலா கொண்டாட மாட்டான், வஹாபி கொண்டாட மாட்டான், ஹாரிஜி கொண்டாட மாட்டான், நாசிபி கொண்டாட மாட்டான், ராஃபிலி கொண்டாட மாட்டான், ஷியா கொண்டாட மாட்டான். விளங்குதா? அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய நாம் மாஷா அல்லாஹ் என்ன? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீமை இக்ராம் செய்யறது நஸ்ஸ குர்ஆன்ல, குர்ஆனுடைய நுசூஸுல் இருந்து நம்ம என்ன செய்யறாங்க? நம்முடைய ஐம்மத்தில் நமக்கு மாஷா அல்லாஹ் தலாலத் கொடுத்து மாஷா அல்லாஹ் மௌலிது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ராம் செய்யறாங்க மாஷா அல்லாஹ், தர்கீப் செய்யறாங்க, ரஹ்மத் செய்யறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதுல் கரீமை இக்ராம் செய்யறதுல அகீதா சம்பந்தப்படுது. அது மசாலா என்ன? அகீதா சம்பந்தப்படுது மாஷா. சும்மா இல்ல, சும்மா தொழுதுட்டா பத்தாது. அகீதா ஒழுங்கா தான் நம்ம தலாத கபூலாம். அகீதால ஏதாவது ஒரு மனுஷன் ஜினா செய்யறான், புரிஞ்சா? ஜினா செய்யறான், ஹம்ர் எடுக்கிறான், அவன் என்ன மாட்டான்? காஃபிரா போயிட மாட்டான். அவன் காஃபிர் ஃபாசிக்கா இருப்பான். என்ன இருப்பான்? ஃபாசிக்கா இருப்பான். இஸ்லாம்ங்கிற பவுண்டரி விட்டு அவன் ஹாரிஜ் ஆக மாட்டான், வெளியே போயிட மாட்டான். ஆனா அகீதால கொஞ்சம் ஏதாவது ஹிலல் வந்தா இஸ்லாம்ங்கிற பவுண்டரி விட்டு அவன் அவுட் ஆயிடும். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானா மாஷா அல்லாஹ். அகீதா தான் என்ன முக்கியமானது மாஷா அல்லாஹ். அகீதா முக்கியமானது, அகீதா முக்கியமானது மாஷா. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய ஐம்மத்தின்கள், நம்முடைய இமாம்கள், மாலிக் இமாம், ஹனஃபி இமாம், ஷாஃபி இமாம், ஹம்பலி இமாம், ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வஃபானமின் பரக்காத்தி தஹரத் தனாமி, அவங்க நமக்கு என்ன சொல்லி தராங்களோ அதுதான் இஸ்லாம். அதுதான் இஸ்லாம். நீனா ஒன்ன தேர்ந்தெடுத்து நீ மஹப்பத்துல செய்யற இஸ்காது புஸ்காது, அதெல்லாம் சும்மா பொய்யது. அதெல்லாம் சும்மா என்ன? பொய்யது. அதுல ஒரு நஜா உண்டாகாது. புரிஞ்சா? மூத்தானா கபர்ல என்ன அதாப் உண்டாகும். மாதம் கபர்ல அதாப் உண்டாகும். விளங்குச்சா? அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃப் மாஷா அல்லாஹ் என்ன காபத்துல்லாஹ் ஷரீஃப்ல பகிரங்கமா ஷுஹூரத் செஞ்ச பரக்கத்தை கொண்டு ஹஸரத் ஃபிஹ்ருடைய பேரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஹபீபுல் ஆலத்துடைய அந்த கபீலாவுக்கு வச்சு மாஷா அல்லாஹ் ஃபிஹ்ருக்கு அல்லாஹ் பெரிய ஷரஃப கொடுத்துட்டான் மாஷா அல்லாஹ். ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய நஸப்ல எந்த பரம்பரையில வந்தாங்க? குறைஷி பரம்பரையில வந்தாங்க. புரியுதா? மன் குறைஷி? குறைஷி யார்? இஸ்முஹு ஃபிஹ்ர். இஸ்முஹு ஃபிஹ்ர். விளங்குதா? ஃபிஹ்ர்ல வாப்பா இருக்கிறாங்க. எல்லாரும் அவுலியாக்கள் தான், யாரும் சாதாரண ஒருத்தர் கிடையாது. புரிஞ்சா? ஹனஃபி இமாம் மதீனா முனவராக்கு வரும்போது ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முவாஜஹத்து முனவ்வர் அலி அலிம்ல இருந்து படிச்ச நஷீத் எது? அஸ்ஸுபுஹ் பதா. அஸ்ஸுபுஹ் பதா யார் படிச்சது? ஹனஃபி இமாம் படிச்சது மாஷா அல்லாஹ். இமாம் ஹனஃபி நமக்கு என்ன சொல்லி தராங்க? அஸ்கன் நஸபி அஅலல் ஹஸபி குல்லுல் அரபி ஃபீ ஹித்மதி. புரிஞ்சா?
அஸ்கன் நஸபி, நாயகமே தங்கள் நஸபு முழுக்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவாலே நான் முஸக்காவாக்கப்பட்டது. அஸ்கன் நஸப் ஆலல் ஹஸபி, நஸபுன்னு சொன்னா வாப்பாட பரம்பரை, ஹஸபு உம்மாட பரம்பரை. புரிஞ்சா? சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம், சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம், ரெண்டு பேருடைய நஸபு ஷரீஃபும் ஹஸபு ஷரீஃப் மசாலா அல்லாஹ் வல மாஷாஅல்லாஹ் தாஹிரா முத்தஹராக்கப்பட்டது. மாஷாஅல்லாஹ். புரியுதா? நாயகத்துடைய வாலிதைனி ஷரீஃபைனுடைய ஆதுமத்து ஷரீஃப், ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதைனி ஷரீஃபைன் அலைஹிமுஸ்ஸலாம் உடைய ஆதுமத்து ஷரீஃப், அவர்களுடைய ஈமானுடைய ஆலா தரஜா, தக்வாவுடைய ஆலா ஷான் பத்தி மாஷாஅல்லாஹ் இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ஒரு ரிசாலா அல்ல 5 ரிசாலா எழுதிருக்காங்க. 5 கிதாப் இமாம் சுயூத்தியுடைய கிதாப் மாஷாஅல்லாஹ். விளங்குதா? அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துல கொள்கை நான் பேசணும்னு சொல்லி என்ன வஹாபி அதை செய்யறான், அவன் காரிஜி இதை செய்யறான். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துன்னு தன்னை இனங்காட்டக்கூடிய ஆள் முதல் இதை பேசணும், ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதைனி ஷரீஃபைனுடைய அதுமத்து பேசணும். மாஷாஅல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதைனி ஷரீஃபைனுடைய அதுமத்து பேசணும். அதனாலதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய இமாமின்கள்ல இமாமுல் ஆலம் நம்ம சொல்றோம். யார்? ஹனஃபி இமாம். ஹனஃபி இமாம் யாரு? இமாமுல் ஆலம். இமாமுல் ஆலம் நமக்கு ஓபனா சொல்லி தராங்க. மாஷாஅல்லாஹ், அஸ்கன் நஸபி ஆலல் ஹஸபி. அந்த நஸபு ஷரீஃப்ல எல்லாருமே அவுலியாக்கள் தான் இருந்தாலும் ஹஸரத் குரைஷ் ஹஸரத் ஃபிஹர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த அளவுக்கு மஷ்ஹூர் ஆகுறது காரணம் என்ன? மாஷாஅல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த அண்ட சராசாரங்களையும் அவனுடைய எல்லா மக்லூகாத்துகளையும் எந்த ஹபீபுல் ஆலத்துடைய மதுசை சொல்றதுக்கு அல்லாஹ் படைச்சானோ மாஷாஅல்லாஹ், அந்த ஹபீபுல் ஆலத்துடைய மௌலிதுல் கரீம் மாஷாஅல்லாஹ் காபத்துல்லாஹ் ஷரீஃப்ல வச்சு அல்ஹம்துலில்லாஹ் என்ன காபத்துல்லாஹ் ஷரீஃப்ல வச்சு ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி. புரிஞ்சா? மக்கா முக்கர்ரமால காபத்துல்லாஹ் ஷரீஃப்ல வச்சு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லா வெள்ளிக்கிழமை ராத்திரியும் லைலத்துல் ஜும்மா ஃப்ரைடே நைட் மாஷாஅல்லாஹ் பெரிய ஜல்சா மாஷாஅல்லாஹ் வச்சு அதுல தௌராத்ல, ஜபூர்ல, இன்ஜீல்ல ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் ஜல்ல ஜலால அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்ஸாஃபுல் ஜமீலா பத்தி அல்லாஹ் என்னெல்லாம் சொல்லியிருந்தானோ அதையெல்லாம் ஜனங்களுக்கு எடுத்து பயான் செய்து கொடுத்தாங்க. ஹஸரத் ஃபிஹர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பிறகு அவங்கள புள்ள செஞ்சாங்க. காலிப் ரலியல்லாஹு செஞ்சாங்க. அவங்களுக்கு பிறகு அவங்களோட புள்ள செஞ்சாங்க. மாஷாஅல்லாஹ், லுவை செஞ்சாப்ல, லுவைக்கு பிறகு கஅபு செஞ்சாப்ல ரலியல்லாஹு தஆலா. இப்ப இத்தனை பேரும் இந்த சுன்னத்து ஷரிய ஃபாலோ பண்ண செய்யறதுக்கு முதல் இமாம் யார்? ஹஸரத் ஃபிஹர் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் பார்த்தா என் ஹபீபுல் ஆலத்துடைய மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃப இந்த அளவுக்கு இஸ்திக்பால் செஞ்சீங்களா என் முகர்ரபான் அப்தே ஃபிஹரே, என் ஹபீபுல் ஆலம் வரக்கூடிய இந்த பரிசுத்த பரம்பரைக்கு உங்களோட பேரை கொடுக்குற மாஷாஅல்லாஹ் குரைஷ் மாஷா. அதோடு மட்டும் இல்ல, குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லப்பட்ட குடும்பம் எது? குரைஷ் மாஷா. புரிஞ்சா? குர்ஆன்ல என்ன ஒரு குடும்பத்தோட பேர் வரதுன்னா அது எந்த குடும்பம்? குரைஷ். லீலாஃபி குரைஷ். புரிஞ்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ர பக்கர மததுவால மௌலிதுல் கரீம் மீலாது ஷரீஃப் வருது. மாஷாஅல்லாஹ் என்ன அதுடைய அல்மத்து ஷரீஃப் ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அர்ஷ்ல இருந்து லாமக்கான்ல இருந்து தஹ்த ஸரா வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீமுடைய அல்மத்து மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் என்ன
ஒலிக்க செய்யாத இடமே இல்லை மாஸ்டர். ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது ஷரீஃபுடைய அலுமத்து பயானாத்து நடக்காத இடமே இல்லை மாஸ்டர். பயானாத்து நடக்காத இடமே எல்லா இடத்துலையும். காரணம் என்ன? இப்ப ஹனஃபி இமாம் சொல்லி தர்றாங்க, அஸ்கன் நஸபி ஆலல் ஹஸபின்னு சொல்லி. நாயகத்துடைய ஆபாவு அஜிதாது உம்மஹாத்துல எல்லாரும் மாஷா அல்லாஹ் தாஹீன்களா அல்லாஹ்வால ஒன்று மாசூமாக்கப்பட்டிருப்பாங்க, இல்லாட்டி மஹ்ஃபூலாக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு நபியா இருப்பாங்க, இல்லாட்டி வலியா இருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு சாஜிதீன்களா இருந்தாங்க எல்லாருங்கிறத குர்ஆன் சொல்லுது. இமாம் ஹனஃபி நஸ்ஸ குர்ஆன்ல நமக்கு சொல்லி தராங்க மாஸ்டர் கலீல கொண்டு. புரியுதா? அதுக்கு அடையாளமா என்ன இருக்குது? அல்லாஹ் என்ன சொல்றான்? லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிருஹு. அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டவங்க என்ன செய்வாங்க? ரசூலை கௌரவிப்பாங்க மாஷா அல்லாஹ். இப்ப ரசூலை கௌரவிக்கிறாங்க யார்? ஹஜ்ரத் ஃபிஹர் ரலியல்லாஹு தஆலா. புரியுதா? ஹஜ்ரத் ஃபிஹர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? ரசூலை கௌரவிக்கிறாங்க. ரசூலை ஹரமைனி ஷரீஃபைன்ல மக்கா முகர்ரமாவுல காபத்துல்லா ஷரீஃப்ல ஹஸரத் ஃபிஹர் ரலியல்லாஹு தஆலா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீமுடைய இஸ்திக்பால் மஜ்லிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே யஸ்ரிஃப்ங்கிற பேர்ல இருந்த மதீனா முனவ்வரால ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாஷா அல்லாஹ். 1000 வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை வருஷம்? 1000 years before. எங்க நாம இப்ப எந்த மதீனா ஷரீஃப்ல அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறோமோ அந்த மதீனா முனவ்வரால ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிதுல் கரீம் ஆவறதுக்கு 1000 வருஷம் 1000 years before. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே மதீனா முனவ்வரால ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யமன் நாட்டை சேர்ந்த துப்பா ரலியல்லாஹு தஆலா. புரிஞ்சா? துப்பா ராஜா. துப்பான்னு சொல்ல, அப்ப அரசர்களுக்கு பேரு துப்பான்னு சொல்லப்படும். அவ பேர் வேற இருக்கும். இப்ப ஹபஷாவுல அரசர்களுக்கு பேரு நஜ்ஜாஷின்னு சொல்லப்படும். நஜ்ஜாஷினா அது நேம் அல்ல, ராஜாக்குள்ள அந்த கிரேட் நேம் அது. புரிஞ்சா? பேரு வேற இருக்கும். இப்ப அவுரங்கசீப் என்ன பேரா அல்ல, அவர் பேரு முஹியுத்தீன். அவுரங்கசீபோட பேர் என்ன? முஹியுத்தீன். புரிஞ்சா? இப்ப அக்பர் மகன் ஜஹாங்கீர் பேர் என்ன? ஜஹாங்கீரா அல்ல, பேரு சலீம். பேர் என்ன? சலீமா. ஷேக் சலீம் சிஷ்டியுடைய பேர் வச்சதுனால ஷேக்கோட பேரை சொல்லி கூப்பிடுறது ஹுர்மத் இல்லைன்னு சொல்லி ஜஹாங்கீர்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அது மாதிரி துப்பா அது என்ன மாஷா அல்லாஹ்? அரசர்களுக்குள்ள இஸ்ம வக்கார். புரிஞ்சா? துப்பா ராஜா பல நாடுகளுக்கு அப்படியே டிராவல் பண்ணி வரும்போது மதீனா முனவ்வராக்கு வந்தாங்க. துப்பா ராஜாவோட பெரிய கூட்டம் வந்திருக்குது, ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் எல்லாரும். அதுல 400 பேர் பக்கா ஆலிமீன்கள், தௌராத், ஜபூர், இன்ஜீலுடைய ஃபுதுலா ஃபதீலத்துள்ள 400 உலமா இருக்கிறாங்க. அந்த 400 உலமா 400 பேர் உலமாக்கள் கூட்டத்தோட துப்பா ராஜா இந்த ஆழத்தை பூரா உலகத்தை பூரா சுத்தி பல இடங்களுக்கு டிராவல் பண்ணிட்டு அப்படி டிராவல் பண்ணக்கூடிய அந்த வேலை யஸ்ரிஃபுக்கு வராங்க. இப்ப பேர் யஸ்ரிஃப். மதீனால உண்டானது ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முனவர் பட்ட பிறகு மதீனா ஆனிச்சு, மதீனத்து முனவ்வரா ஆயிடுச்சு, தாருர் ரஹ்மத் ஆயிடுச்சு. அப்ப பேர் மாஷாஅல்லாஹ் யஸ்ரிஃப். யஸ்ரிஃபுக்கு வந்தாப்ல யாரு? துப்பா ரலியல்லாஹு தஆலா. புரிஞ்சா? என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்பா ராஜாவை என்ன வன் அஹி ஸாலிஹ்ங்கறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சாலிஹான சகோதரர்ங்கறாங்க. அல்லாஹு அக்பர் கபீரா. புரிஞ்சா? அது மட்டும் இல்ல, லா தசுப்பா துப்பா, துப்பாவை யாரும் திட்டக்கூடாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரும் சபு செய்யக்கூடாது மாஷா. புரிஞ்சா?
அப்ப அல்ஹம்துலில்லாஹ் நான் துப்பா ராஜா பெருங்கூட்டத்தோட மதீனாவுக்கு வரும்போது, எஸ்ருக்கு வரும்போது 400 உலமாக்கள் ஃபுதலா என்ன செய்யறாப்ல, தௌராத், ஜபூர், இன்ஜீலுடைய இல்மு உள்ள ஆட்கள், அல்லாஹ்வுடைய அர்ஷுல் அதீமுடைய அர்ஷுல நாஸிலா ஆகக்கூடிய அம்பியாக்களுக்கு வந்த கிதாபுடைய இல்முல் கிதாப் உள்ள ஆட்கள் துப்பா ராஜா சொல்றாங்க, அரசரே இவ்வளவு நாள் தங்களோட இருந்தோம், தாங்கள் எங்களுக்கு பல நேரங்கள்ல தாங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நீங்க என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தாரேன்னு சொல்லியிருக்கிறீங்க சந்தோஷப்பட்டு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கிறாரு, அரசரே எங்களுக்கு தாங்க. 400 பேரும் ஒரே குறிக்கோ, ஒரே முராத, ஒரே ஹாஜத்தை சொன்னவன துப்பா ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு, அல்ஹம்துலில்லாஹ் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், உங்க 400 பேரையும் கௌரவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காத, அல்லாஹ் தரமாட்டான்னு சொல்ல எதிர்பார்த்துட்டேன். 400 பேர் ரொம்ப சீதேவியான ஆட்கள், மிகப்பெரிய சாலிஹீன்கள், நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்களா கேட்குறீங்க, மாஷா அல்லாஹ் கேளுங்க, அல்ஹம்துலில்லாஹ். என்ன அது ஒன்றும் இல்லை ராஜா, எங்க 400 பேரையும் இந்த ஊர்லயே நாங்க தங்குறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா இந்த ஊர்லயே தங்க போறீங்களா, என்ன சொல்றீங்க, அதுக்கான சபபு என்ன? அரசரே நாங்க தௌராத், ஜபூர், இன்ஜீல் எல்லா வேதங்களையும் நாங்க படிச்சோம். எல்லா வேதங்களும் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னு சொன்னா, ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலா இந்த அண்ட சராசரங்களை அவனுடைய படைப்புகளை எல்லாம் அவன் படைக்கிறதுக்கு அவனால் சபபுல் ஆலமாக்கப்பட்ட அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஸமத்துல் அக்பர் தான் தௌராத்தும் சொல்லுது, ஜபூரும் சொல்லுது, இன்ஜீலும் சொல்லுது. அந்த நாயகம் மாஷா அல்லாஹ் மக்கா முக்கர்ரமான பிறந்து அவர்கள் ஹிஜ்ரத் ஆகி வரக்கூடிய அந்த புனிதமான பலது ஷரீஃப் இந்த ஊர்னு சொல்லி நாங்க தௌராத், ஜபூர், இன்ஜீல படிச்சோம். அந்த ஹாத்தமுல் அன்பியா வல் முர்சலீன், தாஜ் ரசூலுல் கிராம் அஜ்மஈன் அவர்கள் ஹிஜ்ரத் ஆகி வரக்கூடிய அந்த அரதுல் கரீமுக்கு என்னென்ன அவுசாஃப்கள் சொல்லப்பட்டு இருந்துச்சோ தௌராத்ல, ஜபூர்ல, இன்ஜீல்ல எல்லா அவுசாஃபையும் நாங்க இங்க காண்றோம். அவுசாஃபுல் முபாரக்காவை நாங்க காண்றோம் அரசரே. அதனால எங்களை மாஷா அல்லாஹ் இந்த ஊர்லயே நீங்க தங்குறதுக்கு இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யுங்க. எங்கட ஹயாத்துல அந்த நாயகம் வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு பெரிய பாக்கியம் மாஷா அல்லாஹ். அப்படி இல்லை, நாங்க இந்த ஊர்ல மாஷா அல்லாஹ் என்ன நாங்க இங்கேயே வாழ்ந்து, இங்கேயே மௌத்தாகி, இங்கேயே தத்ஃபீனாகி, என்னைக்காவது ஒரு நாள் ஹாத்தமுல் அன்பியா வல் முர்சலீன் இந்த மதீனா இந்த ஊருக்கு இந்த தாரு ஷரீஃபுக்கு வரும்போது அவர்கள் நாதன் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் ஒரு நொடி பொழுது எங்கட கபருக்கு மேல பட்டா அதே எங்களுக்கு பெரிய நஜாஹ ஃபலாஹ அரசரேன்னு சொல்லி மாஷா அல்லாஹ் என்ன அது பெரிய பெரிய பாக்கியம் அரசரேன்னு சொல்லும் போது துப்பா ராஜா மாஷா அல்லாஹ் கண்டது என்ன, தார தாரையா தண்ணி ஊற்றுச்சு மாஷா. சஜிதால உண்டு துப்பா ராஜா மாஷா அல்லாஹ் என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டு, ரொம்ப மாஷா அல்லாஹ் என்ன ஹாப்பியாவி, குஷியாவி மாஷா அல்லாஹ். 400 உலமாக்களுக்கு மாஷா அல்லாஹ், 400 உலமாக்களுக்கு மாஷா அல்லாஹ் 400 வீடு, 400 பங்களா மாஷா அல்லாஹ் சேஷம். மதீனா முனவரால மாஷா அல்லாஹ் துப்பா அரசர் 400 பங்களா எடுத்தாப்புல மாஷா. 400 பங்களாவோட அல்ஹம்துலில்லாஹ் தன்னோடு கொண்டு வந்திருந்த அலங்கார பொருட்களை கொண்டு 400 உலமாக்கள் தங்குறதுக்கான ஏற்பாடு செஞ்சு மாஷா அல்லாஹ் 400 உலமாக்கள்கிட்ட சொன்னாப்புல, உலமாக்களே அப்போ உள்ள உலமாக்கள் நிக்காஹ் செய்யற பழக்கம் கிடையாது, ராஹிபா இருப்பாங்க. ஹாத்தமுல் அன்பியா வல் முர்சலீன் உங்களோட ஹயாத்துல வந்துட்டாங்கன்னா சரி, அல்ல மாஷா அல்லாஹ் நீங்க இன்திகால் ஆன பிறகு ஹாத்தமுல் அன்பியா வல் முர்சலீன் இந்த தாரு ஷரீஃபுக்கு வரும்போது அவர்களை தொலான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு மாஷா அல்லாஹ் அவுலாதுகள் வேணும், உங்களுக்கு நசல் வேணும் மாஷா அல்லாஹ். அதனால எனக்கு எல்லாரும் நிக்காஹ் செய்யணும்னு சொல்லி 400 பங்களா உண்டாக்கி மாஷா அல்லாஹ் 400 உலமாக்களுக்கும் இந்த ஃபுதலாக்களுக்கும் ரதுவானுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் அந்த 400 பேருக்கு மாஷா அல்லாஹ் நிக்காஹ் ஷரீஃப் செஞ்சு வச்சு துப்பா அரசர் மாஷா அல்லாஹ் அரபு நாட்டில் 2 அடுக்கு பங்களா, 2 அடுக்கு வீடு, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கிடையாது, ஒரு வீடு தான் இருக்கும், கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் இருக்கும் மாஷா அல்லாஹ். முதல்ல என்ன ரெக்கார்ட் பிரேக்,
முதல்ல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உள்ள வீடு எடுக்கப்பட்டது மதீனா முனவ்வரால தான். 400 உலமாக்களுக்கு துப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மலிக் துப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ் 400 உலமாக்களுக்கும் வீடு எடுத்துட்டு ஒரு பிரம்மாண்டமான பிரதானமான வீடு எடுத்தாப்புல மாஷா அல்லாஹ். 2 அடுக்கு வீடு, 2 அடுக்கு மாளிகை, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாஷா அல்லாஹ் எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் தன்னுடைய ஹசானால உள்ள தஹபுல தங்க பொண்ணு ஏறெடுத்து மாஷா அல்லாஹ் அதுல அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குத்ஸியாவுக்கு மாஷா அல்லாஹ் தன்னுடைய தஹியத்தை செஞ்சாப்புல மாஷா அல்லாஹ். அற்புதமான அஷ்ஆர் எழுதினாப்புல மாஷா அல்லாஹ். அதுல ஒரு ஷேர் மாஷா அல்லாஹ், ஷஹித்து அலா அஹ்மத شهدت على أحمد أنه رسول من الله بارئ النسب. شهدت على أحمد شهدت على أحمد أنه رسول من الله بارئ النسب. உயிர்களை படைக்கக்கூடிய அந்த ரப்பை, உயிர்களை ரூஹ் ஆன்மாக்கள் அர்வாஹ தக்லீக் செய்யற, உயிர்களை படைக்கக்கூடிய உயிர்களை உண்டாக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வின் ரசூலே, அந்த அல்லாஹ்வை அதிகம் அதிகம் அறிந்தவர்களே அஹ்மத், அந்த அல்லாஹ்வை அதிகம் அதிகம் இபாதத்து செய்யக்கூடியவர்களே, ஷஹித்து அலா அஹ்மத அன்னஹு ரசூலு மினல்லாஹி, தாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி நான் சாட்சி சொல்றேன், நான் ஷஹாதத்து செய்யறேன் மாஷா அல்லாஹ். அஷ்ஆர் எழுதி என்ன அதை தலையில வச்சு முத்தி அழகான சந்தூக்குல தஹபல பொன்னால உள்ள பெட்டில வச்சு அது மாஷா அல்லாஹ் என்ன கவர் பண்ணி 400 பேருடைய ரைஸுல் உலமாட்ட கொடுத்து மாஷா அல்லாஹ் இதை பத்திரப்படுத்தி வச்சுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் எல்லா மர்ஹபன்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ். துப்பா எஸ்ரிஃப்ல இருந்து யமனுக்கு போயிட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 1000 வருடங்கள் உருண்டோடு, 1000 இயர்ஸ் ஓவர் மாஷா ரஹ்மத். எல்லாரும் சரித்திரம் ஹிஸ்டரி பேசுறது உண்டு. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வரா ஹிஜ்ரத் வரும்போது ஹஜ்ரத் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்ல கியாம் பண்ணாங்க. அல்ல, ரசூலுல்லாஹ் வீட்ல அபூ அய்யூப் அல் அன்சாரி காதிமா இருந்தாப்ல மாஷா. புரியுதா? இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரியணும். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபராகி வந்த கேமல் கஸ்வா ஒட்டகம் மாஷா அல்லாஹ் என்ன எல்லா சஹாபத்து அன்சாரிகளும் 400 பேருடைய அவுலாது தொலால் சொல்லி மாஷா கூப்பிடும் போது எல்லா அன்சாரி சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க, அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்களா, நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்களான்னு சொல்லி மாஷா அல்லாஹ். அந்த மாஹவுல்ல ஒட்டகை எதுமா விட்டாங்க, ஒட்டகை போய் படுத்துச்சு மாஷா அல்லாஹ். எங்க படுத்துச்சு? இப்ப நம்ம மஸ்ஜித் நபவி ஷரீஃப்க்கு போகும்போது என்ன ஒரு பெரிய டோர் இருக்குது, இமாம் தொழுவைக்கு போறாரு, புரியுதா? அந்த இடம் தான் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செக்யூரிட்டியா இருந்த நாயகத்துடைய மாளிகை, தர்பார் முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டகை எங்க படுக்குது? நம்ம முவாஜஹா ஷரீஃபுக்கு போறோமே அந்த இடத்துல தான் ஒட்டகை கரெக்டா வந்து எங்க நாயகத்துக்காக துப்பா அரசர் ரசூலுல்லாஹ்வுடைய ஆஷிகான குலாம் துப்பா ரலியல்லாஹு அன்ஹு மலிக்குல் முல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கட்டி வச்ச அந்த மாளிகையுடைய வாசல்ல வந்து கரெக்டா ஒட்டா படுக்கு. ஒரு சில தினங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமான தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும் திவ்ய திருமகன் ரசூலுல்லாஹ்வுடைய ஜஸதுல் கரீம் ஒரு சில தினங்கள் நிஸ்பத் ஷரீஃபில் இருந்த ஒட்டகையுடைய கல்பு இந்த அளவுக்கு நூறாக இருந்தால், இந்த அளவுக்கு ஃபிராசத்தா இருந்தால் 10 மாசம் முஹம்மது
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தனி மணி வயிற்றுக்குள் வச்ச சையதா ஆமினா அலைஹிஸ்ஸலாம் உடைய கல்ப அத்ஹரத் அலி ரூஹ் முனவ்வரத் அலி எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு மாஷா அல்லாஹ். கொஞ்சம் யோசிச்சு பாரு மாஷா அல்லாஹ். மக்கா முக்கர்ரமால இருந்து ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி லாங் டிராவல் எங்கேயும் பண்ணல. லாஹிரில ஆலமு ஷஹாதாவோட நாயகம் அவர்கள் பிரயாணப்பட்டு வந்தது நபித்துவம் பகிரங்கப்படுறதுக்கு முன்னாடி மாஷா அல்லாஹ் யமனுக்கு ஷாமுக்கெல்லாம் போனாங்க. யமனுக்கெல்லாம் ஷாமுக்கெல்லாம் சும்மா போனாங்க மாஷா அல்லாஹ். நபித்துவம் பகிரங்கப்பட்ட பிறகு அப்பயும் நபிதான் நபித்துவம் சுஹரத்தாவல நபித்துவம் பகிரங்கப்பட்ட பிறகு மாஷா அல்லாஹ் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவீல் சஃபர் மாஷா அல்லாஹ் மதீனா முனவ்வரா. 1000 வருஷத்துக்கு முன்னாடி துப்பவ ராஜா கட்டின நாயகத்துக்காக கட்டி காணிக்கையாக்கப்பட்ட அந்த மாளிகையில வாசல்ல வந்து ஒட்டகப்படுத்தி சொன்ன அந்த ஒட்டகையுடைய கல்பு ஷரீஃப்ல இந்த அளவுக்கு அல்லாஹ் நூரை கொடுத்து அதோட அக்கல்ல மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்காக கட்டப்பட்ட பைத் ஷரீஃப் இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளங்கிறது அல்லாஹ் ஒரு ஒட்டகைக்கு அறிவிச்சான்னு சொன்னா 10 மாசம் தன் மணி வயிற்றுக்குள்ள வச்சிருந்த சையதா சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உலமா உம்ம ரசூலுல்லாஹி மௌலாத்தினா ஆமினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபரத் அலைஹில் பரக்காத் மின் ஹாதா அவர்களுடைய கல்புல் அலீல் அலீம் ரூஹ் முனவ்வரல் கரீம் ஜவானி ஆமினா நாயகத்துடைய ஃபிராசத்தும் மாஷா அல்லாஹ் அவர்களுடைய ஃபிராசத்தும் சுப்ஹானல்லாஹ் அக்லு தைபா அக்லுடைய நூரும் மாஷா அல்லாஹ் இல்முடைய கமாலியத்தும் சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா எந்த அளவுக்கு ஆளாவா இருக்கு மாஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். என்ன ஒட்டக படுத்துருச்சு. அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாப்ல. அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அவருடைய ஃபேமிலில துப்பாவ ராஜாவுடைய அந்த லெட்டர் இருக்கிறது மாஷா அல்லாஹ் அபூ லைலான்னு சொல்லக்கூடிய நஃபர்ட்ட பெரும் கூட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய வதுஹா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் ஆமீன் 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 அலி அலிமே ஜியாரத் செய்யறது சஹாபத்து கூட்டம் என்ன ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் போட்டி போட்டுக்கிட்டு நாயகத்தை பார்க்கணும் நிக்கும் போது அந்த கூட்டத்துக்குள்ள அபூ லைலா நிக்கிறாப்ல. அபூ லைலா நிக்கிறாப்ல. அபூ லைலா ஹயாத்துல நாயகத்தை அப்பதான் முதல் தரம் காணணும்னு ஆசையோட காயிஷோட வந்து நிக்கிறாப்ல. ரசூலுல்லாஹ் பார்க்கல. நாயகம் அந்த அபூ லைலா ஷாக் ஆயிட்டான். ஏன்னா நாம் அன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன முஹம்மது ரசூலுல்லாஹ் உம்மடத்துல உள்ள துப்பாவுடைய லெட்டரை கொண்டு விட்டு வாண்டாம். கை கால நடுங்கிடுச்சு. துப்பா ராஜா லெட்டர் கொண்டு வா மாஷா. ஓடி போய் ஹசானா உள்ளது என்ன கொண்டு கொடுத்தோடு மாஷா அல்லாஹ் லெட்டர் நான் வாங்கின உடனே மர்ஹபம் பி துப்பா மர்ஹபம் பி துப்பா வனஹி ஸாலிஹ் மாஷா அல்லாஹ் வனஹி ஸாலிஹ். துப்பா ராஜா என்ன அமல் செஞ்சாப்ல, எத்தனை ஹஜ் செஞ்சாப்ல, எத்தனை சௌம் எடுத்தாப்புல, எத்தனை சலாத் எடுத்தாப்புல மாஷா அல்லாஹ். துப்பாவுடைய கல்புல இருந்ததெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஒண்ணுதான் மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஒண்ணுதான் மாஷா அல்லாஹ். லிசான் ஹக்கல் கரீமால் பிஷாரத் வந்துருச்சு மாஷா அல்லாஹ். வன் அஹ் ஸாலிஹ் நாயகன் தன்னுடைய சகோதரன் சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன பிஷாரத் வந்துருச்சு. எவ்வளவு பெரிய பரக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய கல்பு ரூஹ் நம்முடைய ظاهر பாத்தின் எல்லாத்துல இஷ்க முஹம்மதியா அல்லாஹ் காமிலாக்கி முகம்மலாக்கி மாஷா நம்முடைய வாழ்க்கையுடைய மக்சது ஃபனாஃப ஸல்லல்லாஹு அலைஹி எது இல்லாம அல்லாஹ் ஆமீன் 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 ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபுடைய பவர் மாஷா ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்துடைய குவத் மாஷா அல்லாஹ். லெட்டர் எதுவும் வாங்கின உடனே என்ன மர்ஹபம் துப்பா துப்பாக்கு மாஷா அல்லாஹ் சோபனம் சொல்லிட்டு நாயகம் எல்லா அன்சாரின் சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு மர்ஹபம் சொல்லிட்டு இருக்காங்க மாஷா அல்லாஹ்.
தொலைகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி தன் மீது பேரானந்த பேரின்ப காதல் கொண்ட தன்னுடைய காதலனுக்கு மாஷா அல்லாஹ் என்ன கருணை புரிகிறார்கள். இப்படித்தான் எத்தனை 1000 கோடி ஆண்டுகள் கழித்து நாயகத்தை கொண்டாடினாலும் மாஷா அல்லாஹ், கொண்டாடுவதற்கு எல்லாம் மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகத்துடைய கிருபா கடாட்சியம் காருண்ய பேருபகார பெருங்கருணை என்ன நிச்சயம் அல்லாஹ்வுடைய நாத்தின் மீது சத்தியமாக ஹாசிலாகிறது என்ன நமக்கு இது ஷாஹிதா தலீலா அத்தாட்சியா நமக்கு ஆதாரமா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்போ ராஜாக்கு மர்ஹபா சொல்லிட்டு வனஹி ஸாலிஹ் வனஹி ஸாலிஹ் ரசூலுல்லாஹ்வுடைய லிஸ்னானுல் ஹக்குல் கரீமா ஸாலிஹ்ங்கற சனது கிடைச்சிருச்சு மாஷா அல்லாஹ். ஸாலிஹ்ங்கற சனது கிடைச்சிருச்சு. எவ்வளவு பெரிய பாக்கி எதை கொண்டு கிடைச்சிச்சு? மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மௌலித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்பால், ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்பால். மாஷா ஒரு விஷயத்தை முக்கியமா விளங்கணும். மதீனா முனவ்வராக்குள்ள ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாখিলাனது ரபீஉல் அவல் பிற 12 ரபீஉல் அவல் மூன்றுவர்த்து மாஷா. ரபீஉல் அவல் பிற 12 இருக்குது. மதீனா ஷரீஃப்ல இருக்கிறது மசாலானா பெரிய பாக்கியம். காரணம் என்ன? இது அல்லாஹ் நம்ம காலமெல்லாம் தௌஃபீக் செய்து ஆமீன் ஆமீன் அசலுக்கு அல்லாஹ் அந்த ஆமீன் 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 அஹலுக்கு அல்லாஹ் ஆமீன் ஆமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசீப அல்லாஹ் ஆமீன் ஆமீன் तो मालिक तुब्बा आशिक रसूल फानिफ रसूल तुब्बा रदियल्लाहु बरकत கொண்ட தௌஃபீக் மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ். என்ன மதீனா முனவ்வராக்குள்ள ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாখিলাனது அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரபீஉல் அவல் மாசம் பிற 12 ரபீஉல் அவல் பிற 12 நாயகத்துடைய மௌலிதுல் கரீம், ரபீஉல் அவல் பிற 12 நுபுவத்துடைய ஷுஹரத், ரபீஉல் அவல் பிற 12 மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்குள்ள தாখিলাனது மாஷா. மதீனா முனவ்வராக்குள்ள தாখিলাனது மாஷா. துப்பா ராஜா சொன்ன ஷேர் ஷஹித்து அலா அஹ்மத அன்னஹு ரசூலு மினல்லாஹி பாரி அன்னிசமி. இந்த கவிதை, இந்த ஷேர், இந்த போயட்ரி எதுல வருது? புகாரி ஷரீஃபுடைய ஷரஹான உம்தத்துல் காரில ஹனஃபி மذஹபுடைய மிகப்பெரிய இமாமான அல்லாமா இமாம் பத்ருத்தீன் ஐனி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்த வாசியா உம்தத்துல் காரில நான் சொன்ன இந்த விஷயத்தை உம்தத்துல் காரில இந்த ஷேர் எழுதுறாப்ல மாஷா. சாதாரண புத்தகத்துல வரல, புகாரியுடைய ஷரஹ்ல வருது. புகாரி ஷரீஃபுடைய ஷரஹ்ல வருது. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஸரஃப கரம் மஜது வல்லம் நாயக கோமானுடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீம் இஸ்திக்பால் செய்து நஜாஹ் ஃபலாஹ் ஆமீன் ஆமீன். கண்மணி நாயகம் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஹயாத்துல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஸரஃப கரம் மஜது வல்லம் நாயக கோமானுடைய உஷாகான குலாம் ஆமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய அஹ்பாபுகளையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். ஹபீப் ரப்பல் ஆலமீன் நூருல்லாஹ் ஹபீபுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமைனி ஷரீஃபைன் ஆமீன் ஆமீன் நயரின் நசீரில் மக்பூலான உஸ்ஸான உலமா நம்முடைய சங்கையான வாப்பான கண்ணம் ரலியல்லாஹு தஆலா அலைஹில் பரக்காத் மின் முஹம்மது ஹரத் ஆமீன் பரக்காத் அலைஹி கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். ஆமீன். ஹஸ்புனல்லாஹு சயூதீனா அல்லாஹ் மின் ஃபضله. ஆமீன் ஆமீன். ஹஸ்புனல்லாஹு சயூதீனா அல்லாஹ் மின் ஃபضله. ஆமீன் ஆமீன். ஹஸ்புனல்லாஹு சயூதீனா அல்லாஹ் மின் ஃபضله வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மது வ ஆலிஹி வ அலா ஹுஸ்னி ஜமாலி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.